தமிழ்நாட்டினுடைய ஃபோக் மாலி அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் அன்போடு அழைக்கப்படுற நம்மளுடைய அந்தோனிதாசன் சார் தான் இருக்கிறாரு. வணக்கம் சார். என்னுடைய 10 வயசுலேருந்தே நான் வந்து நாட்டுப்புற கலை கரகாட்ட கலையில் வந்து நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். அங்கேயே டீமோட தான் போவோம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு தர்புக சிவா நாங்கள்லாம் சேர்ந்து லாப்பொங்கல் ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பித்தோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக கொஞ்சம் பெரிய அளவுக்கு ரீச் ஆக மாதிரி. அதில் வந்தவங்க தான் நிறைய பேர். நாங்கள் சந்தோஷ் நாராயணன், ஒரு பிரதீப், அடிமானே மானே உன்னை உறவனை நினைச்சேனே உன்னைத்தானே நானே. அனிருத் சார் வந்து நிறைய கான்சர்ட்டுக்கு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க, நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார். மலையாளத்தில் 140 பாட்டு, கன்னடாவில் 140 பாட்டு, தெலுங்கில் ஒரு 125 பாட்டு. அந்த மலையாள பாடல்களில் வந்து என்னை முதல்ல அறிமுகப்படுத்தினவர் விஷ்ணு விஜய் சார். அவருக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் படம் கப்பி. கப்ரியேலின் தர்சன சாபல்யமாய் சர்வலோகர்க்கும் நன்மையேற்கும் காருண்யமாய். என் மனைவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவ்வளோதான். அவங்களுடைய குடும்பத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்படி என்னோட சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நான் சினிமா வெளி உலகம்னு தேடி வர போகும்போது குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் போய் வெளி உலகத்தை நல்லபடியாக பாருங்கள், உழைப்பை பாருங்கள், நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு அவங்க அங்கே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அவங்க பண்ண சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நான் வந்து வெளியில் என்னால் சாதிக்க முடிஞ்சு. வாயா கருவாயா முத்தந்தருவாயா கண்ணால் வளைய விரிச்சு வாழுறேன், வந்து விடுவேன் ஆசையோட பாடுறேன். இங்கு நினைவுகள் பல கோடி, ஆனால் நீதான் பூமி. ஓ வணக்கம், நான் உங்க தர்ஷினி. இன்னைக்கு இந்த ஷோவில் யாரை நான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு, இந்த கலைத்துறையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ அவர் ஒரு நாட்டுப்புற இசைக்கலைஞனா, அவரோட ஆரம்ப காலத்திலேருந்து லிரிசிஸ்ட்டு, ஆர்டிஸ்ட்டு, சிங்கர், ஒரு பேண்டுக்கே வந்து ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு பல பரிணாமங்கள் அவருக்கு இருக்குது. ஸோ இத்தனை பெருமையும் கொண்டுள்ள நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஃபோக் மாலி அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் அன்போடு அழைக்கப்படுற நம்மளுடைய அந்தோனிதாசன் சார் தான் இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் தர்ஷினி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. நன்றி நன்றி, மகிழ்ச்சி சார். ஆக்சுவலி உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்ன உடனே நான் பயங்கர ஹாப்பியானேன். உங்ககிட்ட கேட்கறதுக்கு அத்தனை கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்கள் இந்த தமிழ் சினிமாக்கும் ஆகட்டும், இல்லை இந்த தமிழ் கல்ச்சருடைய மியூசிக்கு நீங்கள் கொடுத்த ஒரு பங்களிப்புங்கிறது வேற லெவல் ஒரு பங்களிப்பு. ஸோ அதனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு கேள்வியை ஒரு பயங்கரமான கேள்வியாக கேட்கலான் இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பேண்ட் வச்சுருக்கிறீங்க, அந்த பேண்டு பேர் கூட அந்தோனியன் பார்ட்டி. ஸோ அந்த பேண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக மியூசிக் போட்டுட்டு ஒரு பக்கம் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் திடீர்னு பேண்டு பக்கம் வந்துட்டீங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறீங்க? முதல்ல நான் வந்து கேலரி விஷன் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஃபோக் மாலி அந்தோனிதாசன். அதாவது நான் வந்து என்னுடைய 10 வயசுலேருந்தே நான் வந்து நாட்டுப்புற கலை கரகாட்ட கலையில் வந்து நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். அங்கேயே டீமோட தான் போவோம். அங்கே ஒரு நாளைக்கு ஒரு டீம் வரும், இன்னொரு நாளைக்கு வேறு டீம் வரும், எல்லா டீமோட கொலை பண்ணி போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் அந்த சினிமா தேடல், வெளி உலக தேடல்னு இங்கே வந்ததுக்கப்புறம் 2005க்கு அப்புறம் சென்னை சங்கமம் ஸ்டார்ட் ஆனிச்சிங்க. அங்கே வந்து நான் 2006 வந்து அப்போ 2006 தான் நான் அதில் ஜாயின்ட் ஆகிறேன். அதில் வந்து மியூசிக் கோஆர்டினேட்டராக இருந்தவர் பால் செக்கப் சார். ஓகே. அவர் கிட்டத்தட்ட நாங்கள் 2000 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு மாதம் ரிஹர்சல் பார்த்து இங்கே ஷோ நடந்துச்சு. அப்போ தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன் இந்த மேற்கத்திய இசை கருவிகளையும் நம்ம பாரம்பரிய இசை கருவிகளையும் ஒன்றா இணைச்சி இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் தான் எனக்கு சொல்கிறாரு, நீ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அப்படின்னு சொல்கிறாரு. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக என்ன சார்ன்னு சொல்லும்போது அதோட இதெல்லாத்தையும் லேப்டாப்பில் காட்டுறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய தேடல் என்ன, இசையை தேடி எப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னு. ஓ, இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா நம்ம கலைக்கு பின்னாடி அப்படின்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு தர்புக சிவா நாங்கள்லாம் சேர்ந்து லாப்பொங்கல் ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பித்தோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக கொஞ்சம் பெரிய அளவுக்கு ரீச் ஆக மாதிரி. அதில் வந்தவங்க தான் நிறைய பேர். நாங்கள் சந்தோஷ் நாராயணன், ஒரு பிரதீப், எல்லாருமே அதில் தான் நாங்கள் இது அறிமுகமானோம். அப்போ அந்த லாப்பொங்கல்லேருந்து பிரிஞ்சு தான் ஒரு பிரதீப், அவர் தான் எனக்கு அந்தோனியன் பார்ட்டின்னு டீமுக்கு அந்த பிரதீப் சார் தான் வச்சாப்புல. பிரதீப் குமார் அவர். ஆமாம், சிங்கர் பிரதீப் குமார். அவரோட பேண்டுக்கு வந்து பூர்வான்னு ஒன்று வச்சுக்கிட்டு என்னோட இதுக்கு அந்தோனியன் பார்ட்டின்னு அவர் தான் பேர் வச்சார். நான் என்னோட நாட்டுப்புற இசை கலைஞர்களையும் கருவிகளையும் எடுத்துக்கிட்டு மேற்கத்திய இசை கருவிகளோட சேர்த்து தான் அந்தோனியன் பார்ட்டின்னு உலகம் முழுவதும் இந்த தமிழ் நாட்டுப்புற இசை கலையை
பரப்பிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு பக்கம் வந்து மியூசிக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்து நிறைய மியூசிக் போட்டிருக்கீங்க, நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் எது பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்குது உங்களுக்கு? டிஃபிகல்ட்டாக இருக்கிறது எல்லாமே சுகமான சுமைகளாக தான் இருக்குது. அதனால கஷ்டங்கள் ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம முதல்ல சுற்றி 1000-2000 ரசிகர்களை வச்சுக்கிட்டு நடுவில் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் லைவாக பண்ணுறது. ஆமாம், ஏன்னா அந்த இடத்துல நம்ம உடனே நம்ம ரியாக்ஷன் கிடைக்கும். நம்ம தப்பு பண்ணோம்னா தப்பு பார்த்தா அந்த கேர்ள்ஸுக்கு அப்படியே எந்திரிச்சு போவாங்க, கூட்டமாக எழுந்திரிச்சு போவாங்க. நிகழ்ச்சி சரியில்லை அப்படின்னா அப்படியே கூட்டமாக எல்லாம் கலைஞ்சி போவாங்க. அப்போ நம்மளுக்கு உயிர் போனது மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே லைவில் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமே தவிர, மற்றபடி 4 ரூமுக்குள்ளே பண்ணுறது, 4 சவுத்துக்குள்ளே பண்ணுறது, ஸ்டுடியோவில் பண்ணுறது, அதெல்லாம் வந்து தவறுகள் இருந்தாலும் அப்பப்போ திருத்திக்கலாம். மக்கள் மத்தியில் போய் நம்ம நேரடியாக பண்ணும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த இடத்துல ஏதாச்சும் கொஞ்சம் சுதி தவறி பாடிட்டாலோ இல்லை தப்பாக தாளம் தப்பி பாடிட்டாலோ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அந்த காயம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் அதையும் கடந்து போயிடும். ஆனால் மக்கள் மத்தியில் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட். அப்பா வந்து நாதஸ்வர கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபோக் அது நாதஸ்வரம்ல இருந்து தான் வந்துச்சா? என் வீட்டு வாசலில் சர்ச் இருக்குது. ஓகே. நான் சர்ச்சு பாடல்களை பாடுவேன். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ், ஜனவரி இதுக்கெல்லாம் வந்து இந்த வீட்டு ஜெபம் சொல்லுவாங்க. அப்படியே வீடு வீடுக்கு ஜெபம் பண்ணுறது, அந்த ப்ரேயர் பண்ணுறது, அந்த வீட்டு ஜெபத்தில் போய் பாடுறது. ஒரு 10 பிள்ளைங்க சேர்ந்து பாடும்போது அதில் நம்ம குரல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு வேகமாக சவுண்டு கொடுத்து பாடுறது. அப்படி பாடும்போது கடவுளுடைய அனுகிரகம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீ நல்லா பாடுறடா அப்படின்னு சொல்லி அதே எனக்கு ஒரு காலத்தில் வந்து உதவியாக இருந்துச்சு. நான் ஒரு படம் பார்த்தேன்னா அந்த பாட்டை அப்படியே பாடுவேன். அப்படி துருதுருன்னு இருப்பேன். அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். எங்கள் அப்பா நாவசர கலைஞராக இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து விவசாயி, கட்டிட வேலைக்கு போகிறவங்க, சித்தாள் வேலைக்கு போகிறவங்க, அப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த குடும்பத்துலேருந்து யாராச்சும் ஒருத்தங்க வெளியில் வந்தால் தான் நம்ம வந்து அந்த குடும்பம் நல்லா வரும். அப்படிங்கும்போது நான் என்னோடய படிப்பை விட்டுட்டு தான் நான் இதுக்கு வந்தேன். ஓகே. ஆமாம், அதில் வந்து இறங்கி அந்த சர்ச்சில் பாடினது அறிவும். அப்போ இந்த கிறிஸ்மஸ், ஜனவரிக்கு பாட்டு எழுதி பாடுறது, சினிமா பாடலை மாற்றி கிறிஸ்தவ பாடலாக பாடுறது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டுப்புற கலைக்கு வந்ததுக்கப்புறம் சில மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே திடீர்னு ஜாதிகளை பற்றி பாட சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜாதி தலைவர்கள், வாழ்ந்த தலைவர்கள், மறைந்த தலைவர்கள்லாம் பாட வேண்டியிருக்கும். அப்படிலாம் வந்து அவங்கள பற்றி கேட்டுக்கிட்டு அங்கேயே ஆன் ஸ்பாட்டில் பாடின இப்படி வளர்ந்தது தான் என்னுடைய இது வந்து. இப்போ நீங்கள் உங்களோட லைஃப் ஜேர்னி சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணுன்ட்டு இருந்தது சார். ஸோ எவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பாட்டு அதுவும் சினிமாவில் கிடைச்சது உங்களுக்கு? சினிமாவில் வந்து எனக்கு முதல் படம் வந்து திண்டுக்கல் சாரதி. ஓகே. இப்போ எனக்கு வந்து 48 வயசாகுது. கிட்டத்தட்ட 38 வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இதில் இருக்குது. அதில் ஒரு 25 வருஷம், 23 வருஷம் போல் நாட்டுப்புற கலையில் தான் இருந்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் 10 வயசில் தொழிலில் இறங்குறாலும் ஒரு 16 வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே. என் ஒய்ஃபு அவங்களும் வந்து பரம்பரை தொழிலாளி. அப்படி சொல்லப்போனால் அவங்க தான் பரம்பரை தொழிலாளி, நான் பஞ்சத்துக்கு வந்தவன். அப்போ நாங்கள் அவங்க கல்யாணம் பண்ணி அந்த சின்ன வயசுலேயே அப்படியே உலகம் அந்த நாடு முழுதும் சுற்ற ஆரம்பித்தோம். அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து இந்த சென்னை சங்கமம் சொன்னாங்கல்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதில் வந்து தான் அந்த என்னை கூட்டி வந்தவங்க சின்ன பொண்ணக்கா கூட்டி வந்தாங்க. சென்னை சங்கமம் சொல்றீங்களா? அது ஒரு பெருசா நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிருந்தாங்க. ஆமாம், தமிழக கவர்மெண்ட் நடத்துனது அது. அதை சின்ன பொண்ணக்கா கூட்டி வந்தாங்க. அங்கே வரும்போது அண்ணன் கருணாசன் அறிமுகம் கிடச்சிச்சு. ஓகே. அவங்க சின்ன பொண்ணக்கா தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவரை ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணி எனக்கு சினிமாவில் வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி தான் திண்டுக்கல் சாரதி தான் என்னுடைய முதல் படம். ஓகே. திண்டுக்கல் சாரதியில் நான் ட்ராக்கு படம் தான் வந்திருந்தேன். அப்புறம் தீனா சார், அதோட மியூசிக் டைரக்டர் தீனா சார், அவர் வந்து கருணா ஒரிஜினலும் நல்லா தான் இருக்குது, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னார். அன்னைக்கு கருணாசனை கொடுத்த அந்த ஒரு விட்டு கொடுத்தல் தான் இன்றைக்கி வந்து திரைப்பட பாடகராக உருவாக்கியிருக்கு. அதான் என்னுடைய முதல் படம் திண்டுக்கல் சாரதி. அதுக்கு முன்னாடி நான் நிறையா ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். நான் முறைப்படி மியூசிக் கற்றுக்கல, எல்லாம் கேள்விங்கன்னு தான். எனக்கு சுதி தாளம் எதுவுமே தெரியாது. கீபோர்டில் கை வச்சாங்கன்னா அந்த சுதியில் பாடுவேன். தாளம் அது அந்த நாட்டுப்புற கலையிலே வளர்ந்ததுனால அந்த இது கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி திண்டுக்கல் சாரதி ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் இந்த சைடு அந்தோனியின் பற்றி ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்றைக்கி 1300 பாடல்கள் தாண்டி இருக்குது. அதில் ரிலீஸ் ஆன பாடல்களே 600-700க்கு மேலே வந்துருச்சு. இன்னும் 5 வருஷத்துக்கு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ், இப்போ துளு வரைக்கும் பாடியிருக்கிறேன். 7 லாங்குவேஜில். ஆமாம். ஓ சார், என்ன சார் இது இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு ரொம்ப சைலண்டாக உட்காந்துருக்கிறீங்க. நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது சார் அது பார்க்கும்போது. ஸோ அதனால தான் எதுவுமே இல்லாமல், ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் சினிமாக்குள்ளே வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் உங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? கடவுளுடைய அனுகிரகம், மக்களுடைய ஆசீர்வாதம், அவ்வளோதான். ஃபோக் மாலையாக வந்து மாறிட்டீங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களை அப்படி தான் தெரியுது. அந்தோனி சார் அப்படிங்கிறது போய் அப்படியே ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேரில் வந்துட்டு இப்போ உங்களை இன்ட்ரோ பண்ணுறாங்க. அது பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பியாக இருந்தது.
எஸ், இன்னொரு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் சார். நீங்க சொன்னீங்க எனக்கு எந்த ஒரு மியூசிக் நாலேஜே இல்லைன்ட்டு, ஆனா நீங்க மியூசிக் கம்போஸ்லாம் பண்ணிருக்கீங்களே சார்? ஆமாம், 4 படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். அதை பத்தி சொல்லுங்க சார். நான் முதல்ல மியூசிக் பண்ணது வைரின்னு ஒரு படம். அதுக்கு முன்னாடி வல்லவனுக்கு வல்லவனு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கேட்டேன். அதில் பாட தான் போனேன். அதில் மியூசிக் வந்து ரகு தீக்ஷித் சார். ஓகே. அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன். அவர் பெங்களூரில் தெரியும் உங்களுக்கு. அவருடைய இசையில் பாடுறதுக்காக ஒரு பாட்டு. அதில் ஹீரோவாக இருந்தவர் வந்து பாபி சிம்கான்னு ஒரு நடிகர். அவர் நம்மளுக்கு ஃப்ரெண்டு. அந்த ஜிகர்தண்டா படத்துலலாம் அவரோட நடிச்சிருப்பேன். அப்போ அவர்கிட்ட கேட்டிருந்தேன். சரி, அந்த அதில் மியூசிக் வந்து ரகு தீக்ஷித் சாருங்கிறதுனால அந்த பாட்டு பாட தான் போயிருந்தேன். அதை பாடுறதை பார்க்குறதுக்கு டைரக்டர் வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட ஹீரோட ஒப்புதலோட அவர்கிட்டையும் வாய்ப்பு கேட்டேன். சார், எனக்கு அதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்னு. அப்போ அதில் நடிக்க வச்சுருந்தார். வல்லவனுக்கு வல்லவன் படத்தில் நடிக்க வச்சுருந்தார். அதில் என்னோடய கேரக்டர் வந்து கதை சொல்லி கம்யூனிஸ்ட்வாதி. ஓகே. அப்போ அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே வந்து மேடையில் பேசுகிற மாதிரி கொடுக்கும்போது நான் தப்படிச்சுக்கிட்டு அதை பாடுறது மாதிரி இது பண்ணிட்டேன். அப்போ நான் அதை பாடி டேக் பண்ணிச்சில்ல, நல்லா பாடுறீங்களே, பாட்டெலாம் கம்போஸ் பண்ணி பாடுவீங்களா? அப்போ தான் என்னோடய சாங்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட காட்டுறேன். அவர் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நல்லா பண்ணியிருக்கிறீங்க, இப்போ நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், உங்களால் மியூசிக் பண்ண முடியுமான்னு. ஐயோ சார், அவர் விஜய் தேசிங் சார் இப்போ பேர் மாற்றி வச்சுருக்கிறாரு. இப்போ பெரிய படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் சார், என்னால் சினிமாவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த பின்னணி இசைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது சார். நான் தான் நாட்டுப்புற பாட்டு கம்போஸ் பண்ணுவேன், மற்றபடி எனக்கு என்னென்னு தெரியல, எல்லாம் உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்க அந்தோனி அப்படின்னு சொன்னார். அவர் உருவாக்கி விட்டதான் இன்றைக்கி நான் சினிமா இசையமைப்பாளர். சாங்ஸ் ஒரு சாங் பண்ணி காட்டினேன். அதிலோட இது மாதிரி இன்னும் பெட்டராக இருந்தால் பிடிக்குன்னு சொன்னார். இன்னும் 2 சாங் பண்ணேன். ஓகே. ஒரு ஆப்ஷனுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்தேன். அதை அவர் பார்த்துட்டு தேவையானதை வச்சுக்கிட்டாரு. அதில் 2மே நடந்துச்சு. லிரிக்குக்கும் அப்போ தான் முதல்ல டியூன் போகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், இப்போ லிரிக்குக்கு எப்படி இன்னொருத்தவங்க எழுதி எப்படி நம்ம டியூன் போகிறது, நான் அது வரைக்கும் என்னோட இதுக்கு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் எழுதுனதுக்கு நான் டியூன் போட ஆரம்பித்தேன். அதில் அந்த படத்தில் வைரிங்கிற படத்தில் 4 பாட்டு சிறப்பாக வந்துச்சு. அதான் முதல் படம். 2வது படம் எம்ஜிஆர் மகனும் அதே மாதிரி தான் வந்தது. பொன்ராம் சார் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. சார், என்னால் முடியும் நம்புறீங்களா? உங்களால் முடியும் அந்தோனி, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் மகன். 3வது படம் அம்பு நாடு 9க்கு போன ஒரு படம். அது ஒரு சின்ன பட்ஜெட் படம். அதிலே 2 சாங்கு, அது ஒன்று பிரதீப் பாடியிருப்பார், ஒன்று நான் பாடியிருக்கிறேன். 4வது படம் வந்து குயிக்கோன்னு ஒரு படம். யோகி பாபன் ஹீரோவாக பண்ணியிருப்பார். அது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ 2 படம் பேச்சில் இருக்குது. அப்படியே வந்து நான் உங்களை வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்டாக பார்த்தாச்சு, பிளேபேக் சிங்கராக பார்த்தாச்சு, கம்போசராக பார்த்தாச்சு, லிரிசிஸ்டாகவும் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. அதை தாண்டி ஜிகர்தண்டா படத்தில் வந்து நிறைய எழுதியிருக்கேன். நான் ஜிகர்தண்டாவில் தான் ஃபஸ்ட்டு பாடலாசிரியர் அறிமுகமான இந்த பாண்டிய நாட்டுக்குடியின் மேலே. அது மாதிரி அனிருத் சார் இசையில் வந்து முதல்ல அவரோட கொலாபரேஷன் வந்து காக்கி சட்டையில் கட்டிக்கிட சாங் நான் எழுதுனது. சினிமாவில் வந்து என்னை முதலாக பாடலாசிரியராக மியூசிக் கம்போசராக அறிமுகப்படுத்தின பாட்டு வந்து உரியடி படத்தில் மானே மானே. ஆமாம், அதுதான். அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கேன். ஒரு 10-15 பாட்டு எழுதியிருக்கேன். ஆக்சுவலி நான் கேட்க வந்த கேள்வியே லிரிசிஸ்டா மாதிரி இப்போ வந்து ஆக்டராகவும் வந்துட்டீங்க நீங்க. ஜிகர்தண்டா படத்துல வந்து அந்த சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் ஒரு பயங்கரமான ரோல், யாராலும் மறக்க முடியாத ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க. வெட்டுக்குமார் எப்படி சார் இந்த ஒரு ஆக்டிங் பரிணாமம் எப்படி இருந்தது? நம்ம வந்து உண்மையிலே பாடகராக வரணுங்கிறது என் வாழ்நாள் ஆசை கிடையாது. நான் வந்து நாட்டுப்புற கலையில் இந்த கேட்ட சினிமா பாடல்களை பாடுவேன், அந்த நாட்டுப்புற பாடல்களை பாடுவேன். அப்படி தான் இருந்தேன். பாட்டே எனக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம் தான். நான் பேசிக்கலி நடிகர். நான் போய் மக்கள் மத்தியில் ஒரு கரகாட்ட கலையில் ஒரு கோமாளியாக, ஒரு இந்த பப்பு நடிகராக, அதில் குறவன் குறத்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது பண்ணி மக்களை நேரடியாக சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தவன். சினிமாக்கள் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த கலைமகள் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நடிப்பு தான் ஃபஸ்ட்டு, 2வது தான் பாட்டு எனக்கு. நம்ம இது எல்லாமே கடவுள் கொடுத்தோம். அதாவது மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணியை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எந்த உருவம் வேணாலும், பாடகராக இருந்தாலும் சரி, பாடலாசிரியராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, இல்லை மியூசிக் கம்போசராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணி அதை மன நிறைவாக செய்யணும். அதுதான். நீங்க கலையை நேசிக்கிறதுனால மட்டும்தான் கலைத்தாய் உங்களை நேசிச்சு வா தம்பி நான் உன்னை கொண்டு போறேன் அப்படின்னு கரெக்டா கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல அந்த மானே மானே அந்த பாட்டு தொட்டி எங்கும் பறந்த பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வைரலான ஒரு பாட்டு. ஸோ அதுல இருந்து ஒரு 2 லைன் எங்களுக்காக ப்ளீஸ். செங்கரும்பு சாறு எடுத்து நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி, எங்கே வச்ச என் மனச சொல்லேண்டி என் செல்லக்குட்டி, கண்டேனடி காதலியே ஓ மோகத்தை நேத்து தான்
கொண்டேன் ஆசை பூங்கோடியே உங்கூட நான் சேரத்தான். கண்ணே என்னை விட்டு நீயும் ஒதுங்கி போக நினைக்காதே, காதலியே காதலிச்ச என்ன நீயும் மறக்காதே. மானே மானே உறவனை நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. அடிமானே மானே உன்னை உறவனை நினைச்சேனே, உன்னைத்தானே நானே என் உசுருக்குள் ஒளிச்சேனே. சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, மொத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. இதை விட எனக்கு என்ன சார் வேணும்? காலங்காத்தால உங்களோட வாய்ஸ்ல எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருந்திருக்குது. இதை விட ஒரு புண்ணியம் எனக்கு இருக்கவே இருக்காது சார், நிஜமாவே. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்க குரல்ல வந்து அப்படியே நிறைய ஆல்பம் சாங்கா கேட்டு நிறைய படங்கள்ல பாட்டு கேட்டு இன்னைக்கு வந்து டைரக்டா கேட்டுட்டேன் சார். நீங்க வந்து நிறைய படத்துல நிறைய மியூசிக் கம்போசர் கூட பெரிய பெரிய ஆட்கள் கூட ஒர்க் பண்ணிருக்கிறீங்க. டிஎம்ஆன் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். டிமான் சார் வந்து முதல் பாட்டு வருத்தப்பட வாலிபர் சாங் அவரோட நான் சேர்ந்தது. இதே மாதிரி தான் பண்றாம் சார் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஊரை காக்க, ஆமாம் பண்றாம் சார் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு இது மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் எழுதி பாடணும் அப்படின்னா அந்த 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 படத்தில் வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் நீ எழுதி பாடணும்னு கூப்பிட்டாங்க. நான் போய் சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டேன். பார்த்துட்டு மியூசிக் டைரக்டர் யாருங்க சார்ன்னு சொல்லும்போது இமான் சார் பேர் சொன்னாங்க. ஐயோ நான் ஐயா இசையில் இன்றைக்கி தான் இதில் தான் முதல்ல பாட போகிறேன், அவங்களே லிரிக் எல்லாம் கொடுக்கட்டும் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வருத்தப்பட வாலிபர் சங்கம் பாடினது. அது ஃபஸ்ட்டு நான் மட்டும் தான் ஃபுல்லாக பாடியிருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவா சாரும் உள்ளார இறங்குறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். காம்பினேஷனே அட்டகாசமா இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் வீடியோலையும் அந்த மேக்கிங் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. பாடும்போதே தெரிஞ்சு, ஏன்னா இமான் சார் ஒரு நல்ல ஹிட் பாட்டு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நல்ல இசையமைப்பாளர். அவருடைய இதில் நம்மளுக்கு கிடச்ச ஒரு முதல் வாய்ப்பு. அதாவது இந்த பெருமை வந்து பொன்ராம் சாருக்கு தான் சார். அவர் தான் எனக்கு அந்த அறிமுகத்தை கொடுத்து இன்றைக்கி இமான் சார் இசையில் நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கிறேன். ஸோ அதே அனிருத் சார் கூடயும் பாடியிருக்கிறீங்க. அண்டு பேட்டையில் ரஜினிகாந்த் சாரோட ஒரு படத்தில் அவருக்கான ஒரு பாட்டு ஆஹா கல்யாணம் பாடியிருக்கிறீங்க. ஸோ இந்த அனிருத் சார் பற்றியும் ரஜினிகாந்த் சார் பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள் சார். அனிருத் சார் இசையிலையும் அப்படி தான் காக்கிச்சட்டை பாட்டுக்கு வந்து அதை எழுதி பாடணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதை போய் அந்த கட்டிக்கிட சாங் எழுதி பாடினேன். அதுக்கெல்லாம் முன்னாடி சிவா சாருக்கு அந்த அறிமுகம் இருந்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஏன்னா அவரும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த நேரம் அந்த நேரம், அதனால் சூப்பராக முடிஞ்சு. அப்புறம் கட்டிக்கிட பாட்டை முடிஞ்சு அதுக்கப்புறம் 2வது பாட்டு சொடக்கு பாட்டு, 3வது பாட்டு ஆகா கல்யாணம், 4வது பாட்டு டிப்பட்டப்பம், 5வது பாட்டு சவதிக்கா, எல்லாமே. ஆமாம், எனக்கு முதல்ல விருது வாங்கி கொடுத்ததே, நிறைய விருதுகள் வாங்கி கொடுத்தது சொடக்கு பாட்டு. அதனால் நான் அனிருத் சாருக்கும் என்னை வளர்த்து விட்ட எல்லா இசையமைப்பாளருக்கும் நான் எப்போவுமே நன்றி சொல்லிகிட்டு இருப்பேன். அனிருத் சார் வந்து நிறைய கான்சர்ட்டுக்கு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க, நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நன்றியாக இருப்பேன். இப்போது சம்திங் ஸ்பெஷல்ல அனிருத் சார்னா இருந்தாலும் சார், ஒரு கலைஞனா இந்த டைரக்டர் கூடயோ இல்லை இந்த சிங்கர் கூடயோ இல்லை வந்து இந்த மியூசிக் டைரக்டர் கூடயோ நான் வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணணும், இது வரைக்கும் நடக்கலைன்னா அது யாரை சொல்லுவீங்க? அது விஜய் சார் படத்தில் தான் நான் பாடணும் அப்படிங்கிறது தான் மிஸ் ஆயிடுச்சு. விஜய் சார் மட்டும்தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், பாக்கி மற்றபடி இன்னும் காலங்கள் இருக்குது. கடவுள் கொடுப்பாங்க. நிறைய இதில் பண்ணியிருக்கிறோம், நிறைய இது வெளியில் வராமையே போயிருக்கு. அதை நம்ம வந்து சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது. நிறையா பாடி அந்த பாட்டு வராமல் போயிருக்குது, வாய்ஸ் மாதிரி இருக்கும், நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும். அதெல்லாம் எது கிடைக்குமோ, நம்ம எவ்வளோ தான் உடம்புல எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் விட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் எது கிடைக்குதோ அதை சந்தோஷமாக மன நிறைவாக பண்ணுவோம். கிடைக்கலையா நம்மளுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு நினச்சிக்கிறோம், இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டில் நம்ம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு நினச்சிக்கிருவோம். அப்படியே ஆறுதல் படுத்திட்டு போயிடுது. சரி, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. ஒரு பாட்டை நீங்கள் பாடி, இந்த பாட்டை நான் தான் பாடியிருக்கேன்னு பயங்கரமாக நீங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி தேட்டரில் பார்க்கும்போதோ இல்லை ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் வாய்ஸ் இல்லாமல் இருந்திருக்கா சார்? அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். சில விஷயத்தை ஓப்பனாக வெளியில் சொல்ல முடியாது. நீங்கள் பேர் சொல்ல வேணாம், நடந்திருக்கேன் இல்லையான்னு மட்டும். நிறையா நடந்திருக்கு. ஒரு படத்தில் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அந்த மியூசிக் டைரக்டர் பேசினார். பேசிட்டு சொல்லும்போது நான் ஞாபகப்படுத்தினேன், ஞாபகம் இருக்கா சார்? இல்லை, என் வாய்ஸ் இது மாதிரி அனுப்பிச்சேன்னு. இல்லையா, யூடியூப்பில் இன்னும் இருக்கேன்னு. யூடியூப்பில் அன்னைக்கு கூட பார்த்தேன் சார், அந்த பாட்டு இல்லை. என்னென்னா தஞ்சாவூரில் வந்து தாரத்தப்பட்டை ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நான் தாரத்தப்பட்டையில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கேன். அப்போ அந்த டீமில் நிறைய பேர், என்னோடய டீம் எல்லாத்துக்குமே டிக்கெட் போட்டு தேட்டருக்கு கூட்டி போய் உட்காந்துருக்குறோம். அந்த பாட்டு வருது. பாட்டு வரும்போது அது வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்த மனசு, அந்த பாட்டு வரும்போது பார்த்தா வாய்ஸ் மாறிடுச்சு. வாய்ஸ் மாறினோன்னு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் இருந்தாலும் நான் காட்டிக்கல, ஏன்னா ஏற்கனவே நிறைய அடிபட்டிருக்கேன். அது மாதிரி
அதனால் நான் சிரிச்சிட்டே இருந்தேன். நான் கூட்டி போயிருந்த அந்த படத்தில் நடித்த சக துணை நடிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சில பேர்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. சில பேர்லாம் எப்படி அந்தோனி இப்படி அசால்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள், எனக்கு அனுபவங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது ஒரு மறக்க முடியாது. அது மாதிரி டிவி சீரியலில் ஒரு பெரும் நெடுந்தொடர் ஒன்று, அதுதான் நான் முதல்ல பட்ட ஒரு இது. என்னது சார்? அது ஒரு டிவி தொடரில் வந்து ஒரு பாட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. விளம்பரம்லாம் ப்ரமோஷன்லாம் அந்த பாட்டு 2-3 மாதம் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நாடகம் அந்த ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு என் குடும்பமே உட்காந்துருக்கு, ஊர் எல்லாமே அவங்கவுங்க டிவி முன்னாடி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஆடில் என் வாய்ஸ் தான் வருது. அந்த நாடகம் ஆரம்பித்தோன்னா அதில் என் வாய்ஸில் மாறிடுச்சு. அப்படியே அந்த சம்மந்தப்பட்ட இசையமைப்பாளர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறோன்னே, என்னென்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் அது ஒரு விஷயம். ஆனால் அதுதான் நான் முதல்ல பட்ட இது வழி. அது மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே போக பழகிருச்சு. விஜய் சாருக்கு கூட ஒரு படத்தில் பாடியிருக்கேன். ஆனால் அந்த பாட்டு வரல, வாய்ஸ் மாறினுச்சு. இப்போ எப்படி இருக்கும்? அதனால் ஃபஸ்ட்டில் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ கல்யாணம் பண்ணி என் மனைவிக்கு எனக்கு சண்டைனா கூட மேலே கல்யாணம் ஆகிருக்கும்போது அவங்க ஏதாச்சும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களே பக்குன்னு அப்படியே இதயமே துடிச்சு வெளியில் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ போடான்னு சொன்னால் கூட நம்மளுக்கு கவலை இல்லை, எல்லாம் பழகி போச்சு. அதே மாதிரி தான் பாடல்களும் வந்து நிறைய அப்படியே அனுபவப்பட்டதுனால வாய்ப்பு நடிக்கிறது கூட எல்லாமே வந்துட்டு மறைஞ்சு போயிருக்குது. அதனால் பட்ட காயங்கள் வந்து முன்னாடிலாம் ஒரு பாட்டு பாடிட்டேன்னா உடனே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்போல்லாம் சொல்கிறேன். ஆமாம், ஃபோன் பண்ணி இதில் பாடியிருக்கேன், அதில் பாடியிருக்கேன். அப்புறம் போய் பார்த்தேன், இப்போ அப்படியே அவள் சைலண்ட் ஆகிட்டு போய் என்ன நடந்தாலுமே வெளியில் வரட்டும், வெளில வந்தால் தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சேடா பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் ஜாலியா குக் வித் கோமாளி எட்டி பார்த்துட்டு வருவோமா? அந்த ஷோ எப்படி சார்? அதுதான் எனக்கு மறக்க முடியாது. அதாவது அது வரைக்கும் நான் வந்து என் முகத்தை சிரிச்ச முகமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அந்த குக் வித் கோமாளியில் தான் என்னை வந்து ஒரு பயங்கர டென்ஷனாக பார்த்துருப்பேன். ஏன்னா நான் எல்லாத்துலேயுமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். அந்த சமைக்கிற விஷயத்தில் வந்து போட்டின்னு வந்துட்டால் கொஞ்சம் ஒரு டெரராக தான் இருப்பேன் நான். அதே சமைக்கிறதுல வந்து கொஞ்சம், ஏன்னா அது வந்து உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், அது சம்மந்தப்பட்ட ஆத்மார்த்தமான விஷயம் அது வந்து. அதனால் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல மீடியா மிஷனுக்கும் நான் விஜய் டிவிக்கும் நன்றி சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 எபிசோடு வரைக்கும் வரலான்னு தான் பார்த்தேன் நான். அதை நான் 3வதுலேயே நான் வந்து எலிமிஷன் ஆகிட்டேன். அந்த 3 எபிசோடில் வெளில வந்தாலும் அந்த சீசனே முடிஞ்சு போனால் கூட உங்களை யாருமே மறக்கலை. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க, எல்லாருக்கும் ஃபேவரட் ஆகிருக்கிறீங்க. உங்கள் குரலை நாங்கள் அங்கேயும் கேட்டிருந்தோம். எனக்கு அங்கே விட்டது இப்போ மீடியா மிஷன் வந்து இப்போ சன் டிவியில் பண்ணியிருக்காங்க. டாப் குக்கு டூப்புக்கு நேற்று கூட அங்கே தான் போயிட்டு வர்றேன். நான் போய் பாவம் அந்த 7 கண்டஸ்டண்ட்டுக்கு நான் ஒரு டப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அதில். இப்போ அதனால அவங்க 7 பேருமே எலிமிஷன் ரவுண்டில் இருக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாலியாக சந்தோஷமாக தான் பண்ணேன். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பயம் அந்த இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போவுமே பாட போனாலும் சரி, இல்லை மேடையில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போனாலும் சரி, அந்த தொழில் பயங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் ஹேப்பி ஆகும். இப்போ வந்துட்டு குக் வித் கோமாளியில் எலிமினேட் ஆனால் கூட அங்கே அந்த சரௌண்டிங்கு, அந்த செஃப்ஸு, அந்த குக்குங்க, அப்புறம் வந்து இந்த விஜய் டிவியில் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த ஷோக்குனாலே நிறைய பேர் இருக்கிறாங்க. புகழ் சொல்கிறாங்க, அவங்க கூட எல்லாம் இருந்தது எப்படி சார் இருந்தது? நிஜமாவே தொல்லை பண்ணுவாங்களா? அவ்வளோ ஐயோ பயங்கர டார்ச்சராக இருக்கும். அதில் வந்து அதை அது பெரிய மறக்க முடியாது ஒன் இன்சிடென்ட் அந்த குக் வித் கோமாளி செட்டில். மறக்க முடியாது, எல்லாமே மறக்க முடியாதா. என்னன்னா நான் சமைக்கிறதுக்கு முக்கியமான அந்த ஐட்டம் போட வேண்டியது அதை மறந்துருப்பேன். இதை விட அந்த ஒரு மறக்க முடியாத விஷயம் சொன்னீங்கன்னா, அந்த வெத்தலையில் ஒரு இது பண்ணேன். வெத்தலையில் வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம் மாதிரி பண்ணினேன். அது வந்து அப்புறம் தான் முடிச்சுட்டு வெளில வந்து தான் யோசிக்கிறேன். நான் அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை. ஓகே, அடுப்பு பற்ற வைக்காம நான் அதை முடிச்சிட்டேன். எப்படி? அந்த இதுதான் அந்த நிறைய ஐட்டம்லாம் போட்டு இது பண்ணுறது. அது அடுப்புலையும் பண்ணலாம், அடுப்பு இல்லாமல் கூட பண்ணலாம். அது அந்த கிரீம் என்னென்னமோ கிரீம்லாம் போட்டு அந்த வெத்தலையை அரைச்சி அதை போட்டு பண்ணுறது பேர் கூட மறந்து போயிட்டேன் நான். இப்போ ஓகே, அந்த இது சும்மாவும் செய்யலாம், நம்ம சேர்க்குற விதம் இருக்குது. கடைசியில் அது ஃபெயிலியர் ஆச்சா இல்லை வந்து சக்ஸஸ்? அதுலேயும் ஜெயிச்சு சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஆமாம், பண்ண ஒரு மிஸ்டேக்கில் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஆமாம், அதுலேயும் பண்ணேன். அப்புறம் வந்து அசோகா பண்ணேன், அசோகாவில் ஜெயித்தேன். லாஸ்ட்டில் தான் ஏதோ ஒரு இந்த கத்திரிக்காய் இந்த இதில் தான் பண்ணும்போது தான் நான் அதில் வந்து எலிமினேட் ஆனது. ஓகே, எலிமினேட் ஆனது அப்படியே எலிமினேட் பண்ணிவிட்டு நான் வேற ஒரு டாபிக் வந்து பேச போகிறேன் சார். மலையாளத்துலேயே வந்து நீங்கள் கால் பதிச்சு உங்களோட வாய்ஸில் மலையாளம் ரிதமில் வேற லெவலில் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மலையாளத்தில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்தது? ஸோ நம்மளோட பிரதர்ஸ் சாங்க இன்றைக்கி மலையாளத்தில் வந்து ஒரு பொதுவாகவே கேரளா அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அது இயற்கை அழகில் வந்து எப்போவுமே நிரம்பி இருக்கிற இடம்.
அதில் அந்த மலையாள பாடல்களில் வந்து என்னை முதல்ல அறிமுகப்படுத்தினவர் விஷ்ணு விஜய் சார். அவருக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் படம் கப்பி. கப்ரியேலிண்ட தர்சன சாபல்யமாய் சர்வலோகர்க்கும் நன்மை ஏற்கும் காருண்யமாய்னது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் அம்பளி கொடுத்தாரு. இப்போ 140 பாட்டு போல பாடியிருக்கிறேன் மலையாளத்தில் 140 பாடல்கள். ஓகே. நிறையா மலையாளத்தில் 140 பாட்டு, கன்னடாவில் 140 பாட்டு, தெலுங்கில் ஒரு 125 பாட்டு நிறையா பாடியிருக்கிறேன். ஷோவுக்கெலாம் கூப்பிட்றாங்க, ஆனால் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரெக்கார்டிங்னா நம்ம வந்து தவறுகள் இருந்தால் கூட திருத்தி பாடிக்கலாம். நம்ம லைவில் போய் பாடி அந்த மொழியை வந்து நம்ம தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாது. அதனால் நம்ம பேரும் கெட்டு போயிடக்கூடாது. சப்போஸ் தமிழ் பாட்டுக்காச்சும் வந்து பாடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படி நான் வந்து அங்கே தமிழ் பாட்டு பாடிட்டு அவங்க வந்து கேட்பாங்களே, அவங்கள ஏமாற்றிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறையா ஷோ தமிழ்நாட்டை விட எனக்கு கேரளாலையும் பெங்களூர்லேயும் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது நிறையா ஷோ. ஆனால் என்னால் அதை அங்கே வர முடியலை. நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெக்கார்டிங்கில் நான் பாடிடுவேன். அதனால் நேரடியாக வந்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியலை. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் ஃபியூச்சரில் நடக்கும்னு சொல்லுங்கள் சார். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நான் வந்து பாடுவேன்னு சொல்லுங்கள் சார். ஜாலியாயிருவாங்க எல்லாரும். ஏன்னா நான் படிப்பே 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். தமிழ் பாட்டே எனக்கு நிறைய உச்சரிப்புகளை கொஞ்சம் பிரச்சனை இருக்குதும். இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக முயற்சி. உங்கள் பாட்டை கேட்டால் சார் நிஜமாவே நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஆள், அதர் லாங்குவேஜ் பாட்டு பாடும்போது சொல்கிறேன், நீங்கள் இந்த தமிழ் ஆள் இவர் வந்து இந்த பாட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாடியிருப்பார் அப்படின்னு தெரியவே இல்லை. ரொம்ப அசால்ட்டாக அப்படி ஜாலியாக பாடின மாதிரி இருக்குது சார். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற கடவுள் கொடுத்த ஒரு வரம்னே சொல்லலாம். அது கடவுளுக்கும் அந்தந்த பாடலை எனக்கு கொடுத்து அவ்வளவுக்கு பொறுமையாக வேலை வாங்கினா அந்த இசையமைப்பாளருக்கு தான் அந்த பெருமை சேரும். அந்த டகரு சாங்கெல்லாம் ஃபஸ்ட்டு சாங்கு கன்னடாவில் வந்து டகரு, அது செம்ம ஹிட் ஆச்சு. அது 7 மணி நேரம் ஆச்சு அந்த சாங் பாடுறதுக்கு. அவர் சரண்ராஜ் சாருக்கு தான் அந்த பெருமை சேரும். ஏன்னா தப்பாக இந்த ஸ்டூடியோ ஆல் ஸ்டூடியோவில் வந்து ஒரு வார்த்தையாக அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ளே ஏற்றி என் வாய்ஸை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வேலை வாங்கினார். அவர் அன்றைக்கி பொறுமையாக என்னை வேலை வாங்கி என்னை பாட வச்சதுனால தான் இன்றைக்கி கன்னடாவில் 140 பாட்டுக்கு மேலே பாடிருக்கு சார். அந்த பாட்டு பயங்கரமான ஹிட்டு, 100 மில்லியனுக்கு மேலே போயிருக்கு. ஆமாம் சார். அது வந்து 100 மில்லியனுங்கிறது சும்மா கிடையாது, அவ்வளோ பெரிய ஹிட் அந்த பாட்டு. அண்ட் இப்போது வந்துட்டு இந்த நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ் பற்றி வெளி உலகத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே ஒரு சிங்கர் இருக்காங்க, அதுதான் அவங்க ஒய்ஃபு. அவங்கள பற்றி பேசலன்னா எப்படி? அவங்கள பற்றி பேசலைன்னா எனக்கு வீட்டில் சோறு போட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக பேசதான் ஆகணும். எப்படி சொல்கிறது, என் மனைவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவ்வளோதான். அவங்களுடைய குடும்பத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நான் கரகாட்ட கலையிலேருந்து அவங்க வந்து ஒரு இந்த கரகாட்ட கலையிலே 2 பிரிவு இருக்காங்க. ஒருத்தவங்க கரகாடுறவங்க, இன்னொருத்தவங்க அந்த குரோன் குரத்தி ஆடுறவங்க. அப்போ அந்த கரகாடுறவங்களுக்கு வந்து அவங்க டான்ஸ் மட்டும் ஆடுனா போதும், அவங்க மைக்கை பிடிச்சி பேசணும் பாடணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி தான் என் வைப்பு இருந்தாங்க. இந்த குரோன் குரத்திங்கிறது வந்து அவங்க ஆணுக்கு நிகராக பேசணும், ஆணுக்கு நிகராக பாடணும், அந்த இதெல்லாம் பண்ணணும். அப்போ அந்த கரகம் ஆடிக்கிட்டு இருந்தவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றி இந்த குரோன் குரத்தியாக நான் ஏன்னா இப்போ பப்புன்னு கோமாளி ஆடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஹீரோ அப்படிங்கிற இடத்துக்கு வந்தவொடனே அவங்கள ஹீரோயின் ஆக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு நானும் பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான். அதுக்கப்புறம் என்னோடய ஆல்பத்தில் பாட வச்சேன். அதெல்லாம் இப்போ உள்ளது. ஃபஸ்ட்டு ஆத்தோரங்கிலேன்னு ஒரு இதில் வாயா கருவாயா முத்தந்தருவாயா கண்ணால் வளைய விரித்து வாழுறேன் வந்து விடுவேன்னு ஆசையோட பாடுறேன். இந்த மாதிரி நட்சத்திர இன்னும் ஒரு 2-3 பாட்டு அந்த பொண்ணும் என் ஒய்ஃபும் அவங்க அக்காவும் பாடியிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பாட வச்சு அதுக்கப்புறம் சினிமாவில் கொண்டாந்து இறக்கி அவங்க முதல்ல பாடினதே ஜிகர்தண்டா படத்தில் கண்ணம்மா கண்ணம்மா சாங்கு, அதுக்கப்புறம் முண்டாசிப்பட்டி படத்தில் ராசா மகராசா பாட்டு, அதுக்கப்புறம் இந்த அனிருத் சாரோட நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரங்கூன்னு ஒரு படத்தில் பாடியிருக்கிறோம். அவங்களும் இப்போ நெருக்கி ஒரு 7-8 பாட்டு மேலே பாடியிருக்காங்க. நான் இசையமைச்ச படம் வைரி படத்தில் கூட வாட் ஆர் யூ டாக்கிங் லேடி என் ஸ்பீச்சை கொஞ்சம் கேளு, அதில் அவங்க சேர்ந்து பாடியிருப்பாங்க. அதான் சொல்கிறேன், அவங்க தான் பரம்பரை தொழிலாளி, நான் பஞ்சத்துக்கு வந்தவன். அப்படி என்னோட சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நான் சினிமா வெளி உலகம்னு தேடி வர போகும்போது குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் போய் வெளி உலகத்தை நல்லபடியாக பாருங்கள், உழைப்பை பாருங்கள், நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு அவங்க அங்கே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அவங்க பண்ண சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நான் வந்து வெளியில் என்னால் சாதிக்க முடிஞ்சு. அதனால் என்றைக்குமே நான் ரீதாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன், நன்றியாக இருப்பேன். உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு பாட்டு அப்பா வாயால் இன்னைக்கு பாட வைக்கணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. உங்கள் மகள் பாசங்கள் நேசங்கள், அப்படியா? அந்த லைனை அவங்க பாடணுமா, நீங்கள் பாடணுமா, அதை அவங்க கேட்கணுமா? பாடுங்க. அப்படியா? பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை, சுற்றமும் உற்றமும் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கை இல்லை,
பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே, அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே, இன்னொரு ஒரு ஜென்மம் அது எடுத்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சுற்றமும் முற்றமும் கூட வரும், நான் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சுற்றமும் முற்றமும் பேரை சொல்லும் இந்த குடும்பம் ஒரு கோவில், அதில் நீதானே சாமி, இங்கு நினைவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி. ஓ ஓ இப்போ தமிழா அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி உலகம் முழுதும் இருக்கிற எல்லா குடும்பத்துலேயும் இந்த பாட்டு ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஒரு அவங்க உறவு முறையை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் போயிருக்குது. எந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலுமே இந்த பாட்டை சொல்கிறாங்க. இந்த பாட்டை கொடுத்ததுக்கு நான் மியூசிக் டைரக்டர் இப்போ தமிழாவிற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு நீங்கள் பாட நாங்கள் கேட்கும் போதே அவ்வளோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் உங்கள் மகளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப இது பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். சரி, இப்போ வந்து ஒரு பயங்கர சீரியஸாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நிறைய பேர் சினிமாவில் எப்படியாவது அச்சீவ் பண்ணணுன்ட்டு வராங்க, ஊர்லேருந்தும் நிறைய பேர் வராங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சினிமாவில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சில பேர் போயிடுறாங்க, சில பேர் நின்று தாக்கு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லை வளர்ந்து வரும் மியூசிக் கலைஞர்களுக்கு என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அட்வைஸ் நீங்கள். லெஜெண்ட் வந்து வைரம் தையாவே சொல்லியிருக்கிறாரு, தண்ணீரையும் சல்லடையால் அல்லலாம், அது பனிக்கட்டியாகும் வரை காத்திருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி தான் நிறையா ஏற்றத்தாழ் வரும், நிறையா அவமானங்கள் இருக்கும், நிறையா சிங்கங்கள் இருக்கும், நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேணும். முதல்ல உங்களோட திறமை இருக்கா, திறமை இருந்தால் மட்டும் அந்த சைடு இறங்குங்க. அந்த திறமை மட்டும் பத்தாது, திறமையோடு சேர்ந்த பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்கணும், பெருமை மட்டும் பீத்திக்கக்கூடாது. அவ்வளவுதான். நம்மளும் நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் வச்சுக்கிறீங்க. திறமையோட உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய பயிற்சியும் உங்களை இது கொண்டு வரும். நானும் கூட இப்போ வந்தவொடனே வர நிறைய பேர்லாம் இந்த சோசியல் மீடியாவில் இது யாரா புதுசாக இருக்குது அப்படின்லாம் நம்ம கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு நான் கொடுத்த காலம் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக இதுக்குள்ள தான் இருக்கிறேன். இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய முதல் படம் திண்டுக்கல் சாரதியாக இருந்தாலும் இது வரைக்கும் நிலச்சி நிற்கிறதே கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதமாக தான் நினைக்கிறேன். இன்னும் நிற்பேங்கிற நம்பிக்கையை சொல்கிறேன். ஏன்னா நான் இதுக்காக நான் என்னை அர்ப்பணிச்சிட்டேன். நான் என் குடும்பம் குட்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வந்து இங்கே வந்து நான் போராட ஆரம்பித்தேன். முன்னாடி தனியாக என்னுடைய முதல் பயணம் தங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து படுத்து கிடந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரருடைய வீட்டில் நான் வந்து தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கா சின்ன ஒரு ரூம் எடுத்து சாலி கிராமத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட கொஞ்சமாக 2-3 பேரை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து இன்றைக்கி இது வரைக்கும் வந்திருக்கிறேன். அதனால் உங்களுடைய பொறுமை, முதல்ல திறமை இருக்கணும், திறமையோட பொறுமை இருக்கணும். அவ்வளோதான். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு போராடுங்க. நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றுறது. சார், உங்களோட லைஃப் ஸ்டோரியே ஒரு இன்ஸ்பிரேஷன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் சார். அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் கடந்து வந்த பாதை அவ்வளோ டஃப்பான ஒரு பாதை. அதில் பயங்கரமாக இப்போ நீங்கள் நின்றுருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் இது 10-15 இயர்ஸ் ஆச்சு திண்டுக்கல் சாரதியிலேருந்து இப்போ வரைக்கும் நான் நினச்சி நிற்கிறதே கடவுளோட புண்ணியமன்ட்டு. இல்லை சார், உங்களோட வாய்ஸ் வந்து மண்ணின் குரல். நன்றி நன்றி. அதில் மறுப்பே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி பேசக்கூடாது சார். இன்னும் நிறைய பாடல்கள் உங்கள் குரலில் நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நான் இப்படி தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிறதே இப்போ ஃபோக் மார்லின்னு சொன்னதே நான் யார், பாப் மார்லியோட அவருடைய அந்த ரெகே மியூசிக், அவருடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக அந்த மக்களுக்கு என்ன பண்ணார், அப்படிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டார். கவர்மெண்ட் அவரை பாடக்கூடாதுன்னு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தும் கூட சுட்டும் கூட அவர் அதோட அந்த காயத்துக்கு முன்னாடிப்பட்ட காயத்தோட மேடையில் ஏறி பாடினார். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த நம்ம நாட்டுப்புற கலையை வெளியிடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு நம்ம அவர் மாதிரி நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு கண்ணா ரேச்சால்ஸ் அவர் 2 கண்ணும் தெரியாமல் இருந்துக்கிட்டு சாஸ் மியூசிக்கோட காட்பாதராக விளங்குனவர். ஆமாம், இங்கிட்டு பாப் மார்லி, இவங்க 2 பேரும் என்னுடைய ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து இப்போ ஃபோக் மார்லின்னு வச்சு நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். கடைக்கோடியில் திறமையை வச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ கலைஞர்கள் அவங்க என்னைய ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அவங்க தாராளமாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. ஒரு சாவு வீட்டில் மேலடிச்சு ஒரு சாவு வீட்டில் ஆட்டம் ஆடி வளர்ந்த ஒரு கலைஞன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கானே, ஏன் நம்மளால் வளர முடியாதா? படிப்பறிவே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறானே, நம்ம படிச்சிருக்கிறோமே, ஏன் நம்மளால் வர முடியாதா அப்படின்னு என்னை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு அவங்க வளர்ந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். அப்போ இதெல்லாம் நான் தானே பேசி ஆகணும். கண்டிப்பாக தன்னடக்கம் இருக்கணும். எனக்கு வந்து நான் இப்படி தான் எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்க மாட்டேன், ஓப்பனாக பேசிடுவேன். மற்றபடி கடவுள் தான், எனக்கு வேறு வார்த்தை வரல, எனக்கு இப்படி தான் பேச தெரியும். சார், நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கனாலே உங்களோட லைஃப் நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது வந்து வெறும்
உங்களோட லைஃப்ல நாங்க நிறைய கேள்விகள் நாங்க கேட்டு உங்களோட பாதையை நாங்க கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நன்றி. கண்டிப்பா பாக்குறவங்க வந்து மோட்டிவேட் ஆவாங்க, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது சார். நன்றிம்மா. சார் இப்போ வந்து இவ்வளோ வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நிறைய அவார்ட்ஸும் வந்து வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அந்த அவார்ட்ஸ் பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா? அவார்ட்ஸ் நான் காமெடியாக சொல்லுவேன். உங்களுக்கு அவார்டு நிறையா வரணும்னா நான் அவார்டுகளை கொடுக்கறதுக்கு 10 வெள்ளாடு கொடுங்க, அதை வச்சு பொழைச்சிடுவேன், விவசாயத்தை வளர்ப்பேன் அப்படி சொல்லுவேன். அது ஒரு ஊக்கம் தானே. அது நம்ம லைவில் நான் நிகழ்ச்சி பண்ணும்போது சட்டையில் காசு குத்துவாங்க, அது ஒரு அவார்டு தானே, நம்ம நல்லபடியாக பண்ணுறோம் அப்படின்னு. அதனால் அவார்டுகளை நோக்கி என்னுடைய பயணம்ல தான் மக்கள் மத்தியில் அவங்க மனசுலேருந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வருவேன்னு வாழ்த்துறாங்களே, அந்த அவார்டு தான் நான் பெருசாக நினைக்கிறேன். நான் விருதுகள் வாங்கியிருக்கேன், ஒரு சில விருதுகள் வாங்கியிருக்கிறேன். எப்போவுமே மக்கள் மனசில் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளை தான் நான் பெரிய அவார்டாக கருதுறேன். சே, சூப்பர் சார். சரி, கையில வேற எதுவுமே இல்லை சார். இல்லைன்னா அப்படியே அதான் கையில் வேணாம், வாயில சொல்றீங்களா? அதுதான் சார், வாயிலேயே வார்த்தை. நானே நல்லா பேசுவேன் சார். நீங்க பேசினதுக்கு அப்புறம் எனக்கே வார்த்தை வரலன்னா பாத்துக்கோங்க, என்னை லாக் பண்ணிட்டீங்க நீங்க கரெக்டா. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி கேட்க போறேன். என்னன்னா, ஒரு பாட்டு, அது எந்த பாட்டா வேணா இருக்கலாம், அது உங்களோட பாட்டா இருக்கலாம், இல்லை யாராவது கம்போஸ் பண்ண பாட்டா இருக்கலாம். இந்த பாட்டு கேட்டா நான் கடந்து வந்த பாதை வரும் எனக்கு மனசுக்கு. இந்த பாட்டு டே இன்னைக்கு நீ இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குடான்னு சொல்ல தோணுன்னா எந்த பாட்டு நீங்க சொல்வீங்க? ரொம்ப மனசுக்கு ஒட்டின பாட்டு. அது இசை இல்லாத ஒரு பாட்டு, மொழி இல்லாத பாட்டு, சத்தம் இல்லாத ஒரு பாட்டு. அந்த பாட்டு தான் என்னை எப்போவுமே, அந்த பாட்டை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு நீ எங்கேருந்து யாவும் இருக்கா அந்தோணிதாசா, இப்போ அந்தோணிதாசன், அப்போ அந்தோணி தானே. அந்த பாட்டு எப்போவுமே எல்லார்ட்டையும் இருக்கும். நீங்களும் கூட அந்த பாட்டு பாடியிருப்பீங்க, எல்லாருமே பாடுவாங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? அது பேர் பஞ்சப்பாட்டு. பஞ்சப்பாட்டு, நைஸ். அதனால் அந்த பஞ்சப்பாட்டு தான் என்னை ஒரு நிமிஷமும் நான் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் சாப்பிட்டா கூட, இல்லை புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் கூட, இல்லை புதுசாக ஒரு துணிமணி ஒரு எது கொடுத்தனாலும் கூட ஒரு முறையும் அந்த இதை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால் பஞ்சப்பாட்டு தான். வந்த வழியை மறக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம அந்த வந்த வழியை நம்ம திரும்பி பார்த்தோம்னா தெரியும் நம்ம யார் அப்படின்னு. நான் அந்த மாதிரி தான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் கேட்ட அந்த பாட்டு பஞ்சப்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த பதிலை நாங்கள் எதிரே பார்க்கல சார். நான் ஏதாவது பயங்கரமா ஏதாவது ஒரு சொல்லுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டு எல்லாருமே பாடுவாங்க. ஆமா சார், பாடகர் தான் பாடணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே பாடுவாங்க. யூனிவர்சல் ட்ரூத் சார் இந்த பாட்டு. இல்ல, உலகத்துல எல்லாருமே பாடி இருப்பாங்க அட்லீஸ்ட். இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல அந்தோணிதாசன் சார் மக்கள் எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு மக்கள் கலைஞனா, ஒரு மனிதநேய பண்பாளனா மக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் இப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கிறது கூட பாப் மார்லி சொன்னல, அவர் ரோல் மாடலாக நான் எடுத்துகிட்டு இருக்கல. என்னையுமே அடுத்த தலைமுறைகள் கலைஞனாக வரும்போது இவரை பார்த்து வந்தால் போதும், இவரோட வாழ்வியலை பார்த்து வந்தால் போதும்னு அந்த மாதிரி நினச்சா போதும். மற்றபடி எப்போவுமே மக்களுக்கு பிடிச்ச ஒரு மக்கள் கலைஞனாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு ஆசை. பெருசாலாம் எதுவும் கிடையாது. இப்போ கூட இப்போ 2 வருஷத்தில் 50 வயசு தொட போகுது. ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லபடியாக ஓடிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கிராமத்தில் போய் அழகாக ஒரு விவசாய பண்ணையை உருவாக்கிக்கிட்டு, அதுக்குள்ள ஒரு ஆதரவற்ற ஒரு முதிர் இல்லத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு, அப்பா அம்மாவுக்கு செய்ய முடியாத அந்த பணிவிடைகளை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு, கால்நடைகள் வளர்த்துக்கிட்டு, பச்சை மரம் கொடி செடிகளை வளர்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை கழிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரு தமிழ் மண்ணின், நாட்டுப்புற மண்ணின் கலைஞனாக மக்கள் மனசில் எப்போவுமே நிலையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அவ்வளவுதான்.